பினாமி எதிர்க்கட்சின்னு ஒரு தத்துவம் இருக்கு, கான்செப்ட். அது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு அரசியல் சுட்சமம். ஆளுங்கட்சி சொந்தமா ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்கும். இதற்கு பெயர்தான் பினாமி எதிர்க்கட்சி. இந்த ஆளுங்கட்சி என்ன பண்றாங்கன்னா, சொந்தமா ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்குறாங்க. யாரை வச்சு உருவாக்குவாங்க? ஒரு சாமியாரா இருக்கலாம், இல்ல ஒரு டைரக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு நடிகரா இருக்கலாம், நடிகையா இருக்கலாம், இல்ல சோசியல் சர்வீஸ் பண்ற, சமூக சேவை பண்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஆளா இருக்கலாம். ஆக மொத்தம் பெருவாரியான மக்களுக்கு தெரிந்த நபர், புரிஞ்சுக்கங்க. ஃபேமஸா இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா ஒரு எதிர்க்கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு ஆளுங்கட்சி பினாமி எதிர்க்கட்சியை உருவாக்குறதுனால என்ன பலன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. அப்படி உருவாக்கி என்ன பண்ணுவாங்க? டெவலப் பண்ணுவாங்க. அந்த கட்சியோட முதலாளியே இவங்க தாங்க. புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை சொந்தமா ஆரம்பிச்சா அதுக்கு பேரு பினாமி கட்சி. சரி, அப்படி ஆரம்பிக்கிறனால என்ன பலன்னு பார்க்கலாங்க. யாருக்கு நன்மைன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு ஆளுங்கட்சி